விவேகானந்தர் என்ன சொல்றாரு, இறை வழிபாடை பத்தி என்ன சொல்றாரு, இறை வழிபாடுனா என்ன, இறை வழிபாடு, இறை தொண்டு, இறை சேவை இதெல்லாம் என்னன்னு கேட்கும் போது சொல்றாரு, அவன் பூஜை புனஸ்காரங்கள், பால விஷயம், தைர விஷயம் இதெல்லாம் பண்ணும்போது வெளில கூட்டினாரு, வா வெளில வான்னு கூப்பிடுறாரு. வெளில பசியாகிறவங்கள பாரு, ஏழ்மையாகிறவங்கள பாரு, வறுமையாகிறவங்கள பாரு, கால் இல்லாதவன், கை இல்லாதவன், அவங்க முகத்துல நீ சிரிப்பை பார்த்தனா, நீ அவங்களுக்கு தொண்டு செஞ்சினா, அவங்களுக்கு சேவை செஞ்சினா, அதுதான் இறை வழிபாடு, இறை சேவை அப்படின்னு நம்மளுக்கு கற்பிக்கிற. புரியுதுங்களா? அப்ப இறை வழிபாடு எதுனா ஏழை சிரிப்பின் இறைவனை காண்பதுதான் இறை வழிபாடு, இறை சேவை, இறை தொண்டு. இதெல்லாம் விட்டு நம்ம காடு மாலை என்ன நம்ம பிரதேசம் போனாலும் என்ன மாலை என்ன மந்திரம் எது பண்ணாலும் ஒரு பிரோஜனமும் இல்லைங்க. எல்லாமே ஒரு ஆற்றல் கொடுக்கும், ஒரு சக்தி கொடுக்கும். ஆனா நீங்க பரிபூர்ணமா இறைவனோட அருளை நீங்க பெற முடியாது. பரிபூர்ணமான இறைவனோட அருளை நீங்க பெறணும்னா பிற பசிப்பினை தீக்கணும், பிறர் உயிர்களுக்கு நீ சேவை செய்யணும், பிறர் உயிர்களுக்கு நீ தொண்டு செய்யணும், பிறர் உயிர்களை நீ மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதுதான் பரிபூர்ணமான இறைவன் அருளை பெறத்துக்கு அர்த்தம். புரியுங்களா? அப்ப இது போல அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. நீங்களே சிவமா ஆயிடுவீங்க, நீங்களே இறைவனா ஆயிடுவீங்க. சாட்சாத் இறைவன் நீங்க தான், இறைவனே நீங்க தான். புரியுதுங்களா சொல்றது? அப்ப